ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாரதம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்தச் சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பினை வழங்குதல் தான் 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்தச் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும். அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LM சிங்வி அவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? எந்த விதிகள் அப்படின்னா விதிகள் 74, 75 மற்றும் 78 தான் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியுடைய உறவுகளை விவரிக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்க, நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். யாருடைய ஆளுமையால் நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்க, மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூற்று கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது கரெக்டு தான். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். அடுத்த செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் அவர். எஸ், ஆளுநர் மத்திய அரசாங்கம் தான் ஆளுநரை நியமனம் செய்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். தேர்டு பாருங்கள், வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது தவறு. அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. ஸோ இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1, 2, 4 தான் கரெக்டு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்புடைய எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையுடைய ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணையில் தான். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.